55th மினிட். பொதுவா நம்ம ஏர்போர்ட்டுக்கு ஏர்பிளைன் போர்ட் பண்ண போகும்போது என்ன விஷயங்கள்லாம் பார்ப்போம்? செக்யூரிட்டி செக்இன்ஸ் இருக்கும், செக்இன் கவுண்டர்ஸ் இருக்கும், அண்ட் போர்டிங் கேட்ஸ் இதெல்லாம் தான் பார்ப்போம். பட் நம்மள டைமுக்கு சேஃபா ஃப்ளை பண்ண வைக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியாம ஆயிரக்கணக்கான ஆபரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு இந்த வீடியோல ஏர்போர்ட் ஆபரேஷன்ஸ் பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த டாபிக் பத்தி பேச சொல்லி சஜஸ்ட் பண்ண நம்மளோட ஃபாலோவருக்கு நான் இந்த இடத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஏர்போர்ட் ஆபரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ஏர் சைடு ஆபரேஷன், இன்னொன்னு லேண்ட் சைடு ஆபரேஷன். இந்த ஏர் சைடு ஆபரேஷன்ன்றது பிளைனை சுத்தி நடக்கிற எல்லா விஷயமுமே ஏர் சைடு ஆபரேஷன்ஸ்ல தான் சேரும். உதாரணத்துக்கு கிரவுண்ட் க்ரூ மெம்பர்ஸ் வந்து க்ளோயிங் வான்ஸ் வச்சு பிளைனை கைட் பண்ணுவாங்க. அப்புறம் ரீஃபியூலிங் பண்றவங்க, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ், லாஸ்ட் மினிட்ஸ்ல ஃபிளைட்டை செக் பண்றவங்க, அண்ட் ஃபைனலி ஃபாலோ மீ கார்ஸ். இந்த டேர்ம் இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா இது என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபாலோ மீ கார்ஸ் அப்படின்றது வந்து பிளைன் ஒன்ஸ் லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா அதை சேஃபா டாக்ஸி பண்ணி அண்ட் அதுக்குன்னு அலாட் பண்ண இடத்துல கொண்டு போய் சேஃபா சேர்க்கறதுக்கு கைட் பண்ற ஒரு ஸ்பெஷல் வெஹிக்கிள் தான் ஃபாலோ மீ கார்ஸ். இதை பத்தி நீங்க இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது எல்லாமே ஏர் சைடு ஆபரேஷன்ஸ்ல தான் சேரும். லேண்ட் சைடு ஆபரேஷன்ஸ் அப்படின்றது நம்ம சாதாரணமா ஏர்போர்ட்ல டிராவல் பண்றப்போ பாக்குற அதிகமான விஷயங்கள். உதாரணத்துக்கு செக்யூரிட்டி செக்இன்ஸா இருக்கட்டும், இல்ல பேகேஜ் கிளியரன்ஸ், கார்கோ கிளியரன்ஸ், அதுக்கப்புறம் டெர்மினல் ஸ்டாஃப்ஸ், இன்னும் வந்து அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற ஷாப்ஸ், இது எல்லாமே வந்து லேண்ட் சைடு ஆபரேஷன்ஸ்ல தான் சேரும். நார்மலா ஒரு லார்ஜ் சைஸ் ஏர்போர்ட்ல தினசரி 1000க்கும் மேற்பட்ட டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ஆகுது. இமேஜின் பண்ணி பாருங்களேன், இவ்ளோ டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ஒரு நாள் ஆகுதுன்னா அங்க பர்டிகுலரா டவர்ல ஒர்க் பண்ற ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் எவ்வளவு ஆர்கனைஸ்டா ஒர்க் பண்ணணும்னு. ஏன்னா செகண்ட்ஸ் அண்ட் மினிட்ஸ்ல வெவ்வேறு பிளைன்ஸ் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ஆகும், அதுவும் சேஃப் அண்ட் செக்யூர்டா. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட பூமியில ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஃபைன்லி டியூன்ட் சிஸ்டம் தான் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி இப்போ வரைக்கும் கடைபெற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் வேற ஏதாவது டாபிக் பத்தி உங்களுக்கு பேசணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க இன்ஸ்டால எனக்கு மெசேஜாவும் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேரும் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும்.